ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? பாருங்க, நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். இந்த தொட்டியில் வந்து நாங்கள் செடி வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நான் மிளகா விதை போட போகிறேன். நல்ல மழை, ஒரு வாரமாக சரியான மழை. பாருங்க, மிளகா விதை எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு விடலாம். நல்லா மழை ஈரத்துக்கு அதுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆழமாக தோண்டியாச்சு. சும்மா இன்றைக்கி மிளகா கில்லன்னுங்களா ஆடை சுடுறதுக்கு அந்த விதையை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். தூவி தான் விடலாம், அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி கொண்டு வந்தாச்சு. சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து விடணும், அப்படியே கிளறி விட்டுக்கலாம். விதையெல்லாம் வந்து மறையிற மாதிரி. எனக்கு வந்து பச்சை மிளகானா பிடிக்கும், அதனால தான் மிளகா வந்து போடுறேன். செடி வந்ததுன்னா பச்சை மிளகா நிறையா வரும்ல. நான் ஒரு பச்சை மிளகா ஃபேவரட். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஐயோ போதும், ஏன்னா ஏற்கனவே நிறையா ஈரம் இருக்குது. நைட்டு கூட மழை பெஞ்சுது, அதோட ஈரம் இருக்குது. அதிகம் தண்ணி ஊற்றினா விதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழுகி போயிடும். பார்க்கலாம் நீ எத்தனை நாள் கழித்து முளைச்சி வருது அப்படின்றது. நிறைய விதைலாம் மேலே தெரியுது. அப்படியே லைட்டாக உள்ள தள்ளி விட்டுடலாம். இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. எத்தனை நாள் கழித்து பொழைக்குதுன்னு பார்க்கலாம். இது நல்லா பொழைச்சிதுன்னா அந்த செடி பிடிங்கி வேறு இடத்துல நட்டுட்டு ஏதோ ஒரு காய் செடி போடலாம். அவ்வளோதான். மிளகா விதை போட்டிருக்கோம். ஒரு வாரம் சொல்லியிருக்காங்க டைமு. பார்க்கலாம் எத்தனை நாளில் பொழைச்சி வருதுன்னு. சரிப்பா, பொழைச்சி வந்ததுக்கப்புறம் இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம், எப்படி எத்தனை நாள் கழித்து பொழைச்சி வருது அப்படின்னு. பாய்.